ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்டு. ஸோ அதனால் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்து வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆர்ஸோ மல்லப்பா கொண்டான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அவங்க வந்து மல்லேஸ்வர சுவாமியோட கோயில் இருக்காங்க. பட் அந்த ரோட்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் கூகுளில் பார்த்தேன். ஸோ வை நாட் அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சோலோ ரைடாக இருக்க போது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பைக்கெல்லாம் ரெடி, ஜஸ்ட் வார்ம் அப் மட்டும் பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபியூலும் பண்ணணும். ஸோ ஃபியூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நான் சொன்ன மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம 3 ஸ்டேட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த இடம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷோட பார்டரில் இருக்குது இந்த இடம். ஸோ பட் டெக்னிக்கலி இந்த இடம் கர்நாடகாக்குள்ளே தான் இருக்குது. பட் அகெயின் பிட்வீன் த பார்டர்னால ஸோ அது பிரிஞ்சு இது இருக்கிறதுனால நம்ம 3 ஸ்டேட் கவர் பண்ணி போகிறோம். ஸோ இங்கேருந்து போகும்போது நம்ம ஹோசூர் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் திருப்பி கர்நாடகாக்குள்ளே வரும். ஸோ செம ஃபன்னாக இருக்க போகுது. ரோடு வந்து இங்கேருந்து ஹோசூருக்கு அப்புறம் கோலாரில் லெஃப்ட் எடுத்து போகணுன்னு மேப்பில் காமிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடில் போனதில்லை. ஸோ ரோடு நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபைனலாக ஹைவேக்கு வந்தாச்சு. செம்ம டிராஃபிக் இன்னைக்கு, என்னன்னு தெரியல. அப்பா எவ்வளோ டிராஃபிக்கு. எனக்கு முன்னாடி வந்து ஒரு BMW GS 1250 போகுது. ஐயோ, என்னோட ட்ரீம் பைக்கு. ஸோ அங்கே போகுது பாருங்களேன், சாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்காரு அவர். வாங்குவோம், நம்மளும் வாங்குவோம். ஸோ இங்கேருந்து சொன்ன மாதிரி 100 கிலோமீட்டர்ஸ் தான், வீட்டிலேருந்தே 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி 3 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சாச்சு. 97 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு 1.5 hours போயிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாவ், that bike is just amazing. செம்மையாக இருக்கு. அவர் ஒரு ஆள் தடுத்துனார்னா அவ்வளோதான், பை பாய் அவரு. செம அப்படியே கூஸ் பம்ஸா இருக்குங்க இந்த கையில. அவ்வளோ ஒரு தெரியல என்னன்னு, இந்த வண்டியை பார்த்தாவே அவ்வளோ ஒரு லவ் இல்லை. வேலி எடிஷன் செமையா இருக்கு. ஸோ நம்ம இப்போ அத்தப்பள்ளி டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். அண்ட் தாண்டோன்னே நம்ம ஊர் வந்துடும் ஹோசூர். தமிழ்நாடுக்குள்ளேன்றாங்க. ஐயா நான் நிற்க மாட்டேன்யா, சாரி. ஸோ ஐயோ, இங்கே கூட்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டைம் எல்லாம் ட்ரக்ஸ் கிராஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக செக்கிங் இருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, செம்ம டிராஃபிக் எல்லா இடத்துலையும். நம்ம கிளம்புன டைம் அந்த மாதிரி இல்லை, நான் நினைக்கிறேன் மத்தியான டைமில் ஆல்மோஸ்ட் 12:30 ஆகுது இப்போ. ஸோ எங்கே திரும்ப போகிறாரு இவர்? ஓ, இங்கே. ஓகே, ஸோ நம்ம வந்து ஹோசூருக்குள்ள என்டர் ஆகிட்டோம். இங்கே போர்டு போட்டிருக்காங்க, ஹோசூர் சிட்டி வெல்கம் யூன்னு. இனிமேல் ரோடு நல்லாயிருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது. ஸோ இங்கேருந்து ஐ திங்க் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அங்கே ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் மேப் போடலான்னு இருக்கேன். ஏன்னா சூளகிரி வரைக்கும் எனக்கு ரோடு ஒரே ரோடு தான், அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ சூளகிரி தாண்டினதுக்கப்புறம் நின்று மேப் போட்டுக்க வேண்டியதான். ஓகே கே, ஸோ நான் பாட்டி மேப் போட்டுட்டு இருந்தேன். இங்கேருந்து எக்ஸாக்டாக 63 கிலோமீட்டர்ஸு நான் மல்லப்பா கொண்டாக்கு. ஸோ நம்ம இப்போ தான் என்னது சூளகிரி கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ அது தாண்டினதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்க சொல்லுது. எக்ஸாக்டாக 27 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு லெஃப்ட்டு. ஸோ 27 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த ரோடோட வியூ, செம்மையாக இருக்குது. ஸோ
சூளகிரிக்கு இன்னும் 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சூளகிரி தாண்டினதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஓகே, ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பைக்கர்ஸ் நான் இப்போ பார்த்தேன் வரும்போது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு BMW GSA 1250 ரைடர் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு Z900 அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ் நிறைய பேர் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய ரைடர்ஸ் வந்து புது ரைடர்ஸ், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா ஆனால் கொஞ்சம் அந்த ரூல்ஸு அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். செகண்ட்லி, நம்ம இது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மைசூர் ரோட்டில் வந்து பைக்ஸ் ஆர் நாட் அலவுட், மைசூர் எக்ஸ்பிரஸ்வேல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பைக்கர்ஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து கொஞ்சம் அலோவ் பண்ணால் எங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா ஹையர் சிசி பைக்ஸ் வச்சுருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 500 சிசி மேலே வச்சுருக்கவங்க பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த ஒரு சர்வீஸ் ரோடு கொடுத்தீங்கன்னா அந்த பைக்குக்கான வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் ஏதாவது ஒரு ரூலில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வர எல்லா பைக்குமே சாலிடாக 120 போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஈவன் 155 சிசி பைக் கூட சாலிடாக 120 அட்டஸ்ட் வச்சு போக முடியுது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்தாச்சு. இங்கேருந்து ஃபுல்லாக சிங்கிள் ரோடுன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, ரோடு நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சைடு எல்லாமே ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல, பட் ரோடு சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு குட் பேஸ் மெயின்டைன் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு 60-70. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. என்ன ஊர் இருந்தால் அது இருக்குது, வெப்பனப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன். ஸோ வெப்பனப்பள்ளி, இந்த ஊர் பேர் வெப்பனப்பள்ளின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல பெரிய ஊராக தான் இருக்குது. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இங்கேயே வந்துடலான்னு நினைக்கிறேன். அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் இங்கேருந்து. ஸோ ஒரு ஆஸ் பர் கூகுள் 35 மினிட்ஸ் காமிக்குது அந்த இடத்துக்கு. கைஸ் ஃபுல்லாக காடாக இருக்குது. அண்ட் ஒரு சைடு மட்டும் 4-5 பில்டிங் வருது, வீடுங்க வருது. ஏப்பா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆளுங்க நடமாட்டம் பார்க்குறேன். கோத்தூர் கைஸ், இப்போ தான் ஒரு போர்டு பார்த்தேன். இதே ரோடில் போனால் 136 கிலோமீட்டர்ஸில் சித்தூரே ரீச் ஆகிடுமா. ஆனால் இந்த ரோடு வந்து கரெக்டாக ரோடு தமிழ்நாடு கிராஸ் பண்ணோன்னே இங்கே எல்லாம் ரோடு ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்படியே குண்டும் குழியுமாக இருக்குது இடையில. ஓ கைஸ், அதுதான் மல்லப்பா கொண்டா. தோ அந்த சிவன் தெரியறல, அங்கே தான் நம்ம போனோம். வாவ், செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ரியலி பியூட்டிஃபுல் மேன். பட் ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் கைஸ், டென்ஸ் ஃபாரஸ்ட். இங்கே பாருங்க, குரங்கெல்லாம் இருக்குது பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குது.
ஸோ இதுதான் வந்தாச்சு. செம்ம ஒரு ஸ்பாட் இது. ஐயோ செமையான ஒரு வியூ. வாவ். ஸோ இதுதான் கர்நாடகா. நான் இருக்கிறது ஏபி அண்ட் கிராஸ் பண்ணது தமிழ்நாடு வழியாக. அங்கே தான் அந்த சிவன் இருக்கார். இங்கே ஒரு கோயில் இருக்குது. செம. ஓகே கைஸ், ஸோ நம்ம ரீச் ஆயாச்சு மல்லப்பா கொண்டாக்கு. செம்மையாக இருக்குது இந்த இடம். வியூவை பாருங்களேன், செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து கர்நாடகா சைடு. ஸோ ஏபி சைடும் காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக இந்த ஒரு கோயிலே இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு சிவன் கோயில். அண்ட் அந்த சைடு நான் வியூ காமிக்கிறேன். அந்த சைடு வந்து ஃபுல்லாக ஆந்திர பிரதேஷ். அண்ட் அந்த சிவன் தான் அங்கே மேலே இது கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். யூடியூப்பில் நான் பார்த்தேன். பட் எப்படி போகிறேன்னு தெரியல. அது அந்த ஆள் போகிறார்ல, அவர் அப்படியே மேலே ஏறினானா நானும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் பசங்க இருக்காங்க. ஸோ அதனால் எப்படி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு செமையாக இருக்குது. அண்ட் இங்கே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ரோட்ஸ் தான் ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்தது. செம ஸ்கேரியாக இருந்தது. நான் காமிக்கிறேன். நான் வந்து ரோடு இங்கே பாருங்களேன். ஸோ அது வழியாக தான் கைஸ் நான் வந்தேன். இவருங்க அந்த மாதிரி அந்த இதில் தான் வந்தேன். ஸோ அந்த ரோடு அப்படியே அதில் அப்படியே வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சீரியஸாக. ஆனால் ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட். கன்ஃபார்மாக இது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். பட் எந்த செக் போஸ்ட்டும் கிடையாது. பட் வர்றது எல்லாமே காடுக்குள்ளே தான் வரும். செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அந்த ஒரு அங்கிள் ஏறி போயிட்டார் அவர். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஏறி போகலாம் மேலே. எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐயோ பைக் இல்லாமல் இருந்தேன். போய் பைக்கை எடுத்துகிட்டு மேலே ஏறுறேன். சின்ன குட்டி ட்ரக் இன்றைக்கி. ஓகே கைஸ், நான் இந்த ரூட்டே எடுத்துட்டேன். ஏன்னா அந்த பசங்க போகிற இடம் வந்து வழியே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த தமிழ் பசங்க கொஞ்சம் பேர் இந்த சைடு வந்தாங்க இறங்கி. ஸோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி நான் போகிறேன். செம ஸ்டீப்பாக இருக்குது. பாரம்பரியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க அந்த சிவன் பாருங்களேன். செமையாக இருக்குல்ல. இங்கேருந்து வியூ பாருங்கள். சீரியஸாக ஏற ஏற செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து ஆந்திர பிரதேஷ். அந்த சைடு ஃபுல்லாகவே ஆந்திர பிரதேஷ் தான். இதுதான் நான் வந்த ரோடு. சூப்பராக கட்டியிருக்காங்க ரோடெல்லாம். அண்ட் ஹேர்பின் பெண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். சூப்பராக இருக்குது. அண்ட் எவ்ரி டர்னில் வியூ வந்து seriously it's mesmerizing. I'm just loving this place. And temperature வந்து it's not that hot. நான் வந்து ட்ரெக் பண்ணனால வேர்த்து ஊற்றுது. பட் வெயில் ஒன்றும் பெருசாக தெரியல. நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, சும்மா பாறை அப்படி ஏற வேண்டிதான். அதில் நல்லாயிருக்கு. நிறைய பேர் வராங்க. நான் கோயிலுக்குள்ளே போகல, ஏன்னா ஷூவெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஊக்கணும். ப்ளஸ் சேஃப்டி வைஸும் கொஞ்சம் பார்க்கணும் இங்கே. ஸோ அதனால தான் ப்ளீஸ் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, இதுதான் ஆந்திர பிரதேஷ் சைடு. செமையாக இருக்குல்ல. வாவ். ஓகே கைஸ், ஸோ செமையாக ஒரு ட்ரெக்கு முடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்தேன். இப்போ கீழே இறங்கியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். எக்ஸாக்டாக அகைன் இங்கேருந்து 2 hours 12 o'clock ஆகுனா கரெக்டாக 2 o'clock இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ 2:30 டைமு. ஒரு 4:30 ஆகிடும் போகிறதுக்கு.
போகும்போது ஐ திங்க் சீக்கிரமாக போயிடும், பிகாஸ் ரோடு தான் இப்போ தெரியும்ல. ஸோ அதனால் அண்ட் வந்த வழி நான் போக மாட்டேன், இப்போ நேராக ஒரே ரோடு பைபாஸ் போய் பிடிச்சிருவேன். ஏன்னா வரும்போது நான் ஒரு லெஃப்ட் எடுத்தேன்ல, ஸோ அது வந்து ஊருக்குள்ளே வந்தது. பட் அந்த ரைட் இப்போ போகும்போது ரைட் எடுக்காமல் நேராக போனால் திருப்பி நம்ம தர்மபுரி பைபாஸ் வந்துடும். ஸோ அதனால் அந்த ரூட்டில் தான் போகலாம் எனக்கு. ஸோ ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, எங்கேயும் திரும்ப வேண்டாம். திரும்பி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு திருப்பி கர்நாடகாக்குள்ளே போகிறோம். ஸோ இன்றைக்கி மட்டுமே நம்ம 3 ஸ்டேட் கவர் பண்ணிட்டோம் கைஸ். செம்ம ஃபன்னாக இருந்தது, செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. பிகாஸ் இந்த ஒரு லாஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸாக வந்து 27 கிலோமீட்டர்ஸே வந்து சூப்பராக இருந்தது. செம்ம ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ரைடு செம்மையாக இருந்தது. அட்வென்ச்சரஸான ரைடு இன்றைக்கி. ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப கிட்ட தான். நம்ம எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து எக்ஸாக்டாக நம்ம ஹுஸ்கூர்லேருந்து இந்த இடத்துக்கு 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ பெங்களூர்லேருந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மல்லப்ப கொண்டாக்கு வரலாம். செம்மையான ஒரு லொக்கேஷன். அண்ட் ஐ சஜஸ்ட் ஏர்லியர் கொஞ்சம் வரத்துக்கு. நான் வந்து 12 o'clock கிளம்புனேன். ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி ஒரு 6-7 கிளம்பி இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இன்னும் சில்லுன்னு இருக்கும். ஸோ இங்கே வரீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வாங்க, செமையாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 o'clock ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மெதுவாக போயிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பசிக்கல இப்போதைக்கு, பட் ஆப்வியஸ்லி போகிற வழியில் கண்டிப்பாக பசிக்கும். ஸோ நான் வந்து இந்த வெப்பனப்பள்ளியில் இருக்க ஒரு ஹோட்டல் சரவண பவன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழ்நாடு மீல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதமே ஆயிடுச்சு மீல் சாப்பிட்டு. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. அந்த காரம், சாம்பார்லாம் காரமாக இருந்து, பொரியல்லாம் நல்லா காரமாக இருக்குது. ஸோ இதாங்க மீல்ஸு. வெண்டைக்காய் பொரியல், பாயசம், மோர் குழம்பு, ரசம், கூட்டு, மோர், அப்பளம், சப்பாத்தி எல்லாம் கொடுத்துருக்கோம். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. மறக்காமல் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். ஹோட்டல் சரவணா பவா அப்படின்னு சொல்லிட்டு, பவன்னு நான் முன்னாடி சொல்லிப்பேன், ஆக்சுவலி ஹோட்டல் சரவணா பவா. ஸோ செம்ம மீல்ஸு. ஸோ நல்லா இருந்தது. 120 rupeesக்கு வர்த்து தமிழ்நாடு மீல்ஸு சாப்பிட்டது. இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான்.